ஹலோ வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைய தலைப்புல வயசானா வாய மூடிட்டு இருக்கணும் பெரியவங்கள்லாம். நிறையா வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, ஸ்கூலுக்கு போகுதுங்க, காலேஜுக்கு போகுதுங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று கேட்கணும் வைக்கணும், அம்மாட்ட கேட்கும்போது பாருமா அப்பாவை தொணன்னு பேசிக்கிட்டே இருக்குது, வெளில போகக்கூடாதுங்குது, வண்டி தரமாட்டேங்குது, கம்முன்னு இருக்க சொல்லுமா, விஷயத்த சொல்லுமா அப்படிங்குதுங்க. சில பிள்ளைங்க சொல்லாமலேயே போயிடுதுங்க வெளியில். அது ஏதாவது கேட்டால் வந்து சத்தம் போட்டால், பாருமா நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தானம்மா போனேன், யார் அப்பா சத்தம் போடுது, வயசாகிட்டுனா அது கம்முன்னு ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு. இந்த அம்மாக்காரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏங்க கொஞ்சம் கம்முன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே போனான், நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நம்ம தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்படி இருக்காங்கிறத நம்ம மறைமுகமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓப்பனாக கேட்டால் கோபம் தான் வரும். அதனால் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைங்க, வேலைக்கு போகட்டும். வேலைக்கு போகிற பிள்ளைங்களும் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், அம்மா சொல்படி கேட்கணும். ஃப்ரெண்டுன்னு இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டு தேவை தான். அதுக்காக ஃப்ரெண்டுக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிதான். பெற்றவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் உலகத்துக்கு கொண்டு வந்தது உங்களுக்கு அப்பா அம்மா, பெத்த தாய் தகப்பன் தான். அதுக்கப்புறம் தாங்க குரு, பாடம் சொல்லி கொடுக்குற குரு. அதனால் எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடவுள், முதல் கடவுள் தாய் தகப்பன் தாங்க. அவங்கள வந்து நீங்கள் சுற்றி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. உலகத்துக்கு வந்து நீங்கள் பெரிய ஆளாக ஆகிறது எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதத்தில் தாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெற்றவங்கள மதிங்க. தயவு செஞ்சு பெற்றவங்க பேச்சை கேளுங்க. பெற்றவங்கள அவமரியாதைப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்கள கடவுளாக நினச்சி நீங்கள் எந்த நேரமும் மரியாதை கொடுத்து, எங்கே போகணுன்னாலும் போயிட்டு வரேம்மா, இந்த இடத்துக்கு போகிறேன் தேடாதீங்க, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க, கவலை இருக்காது, டென்ஷன் இருக்காது. அவங்கக்குள்ளே அப்பா அம்மாக்குள்ளே சண்டையும் வராமல் இருக்கும். உன் பிள்ளை அப்படி பண்ணுறான், இப்படி இங்கே போனான், அங்கே வந்தான் அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வராமல் இருக்கும். நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்பா அம்மாவை மதித்து, எங்கே போகிறோம் எங்கே வரோம், இந்த இடத்துக்கு போகணும், இவ்வளோ பைசா வேணும், அப்பாட்ட வாங்கிட்டு தனியாக அம்மாட்ட டிப்ஸ் வாங்கிட்டு போகிற பசங்களும் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாக பாசத்தில் கொடுக்கறது வாங்கிட்டு போங்க. நல்ல செலவு பண்ணுங்கள், நல்லா இருங்க, அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க பெற்றவங்கள வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறது உங்கள் கடமை. உங்களை எதுக்கு பெற்று வளர்க்குறாங்க, நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னா அவங்கள நல்லபடியாக. கஷ்டப்பட்டு எவ்வளவோ குடும்பங்கள் கஷ்டப்படுற குடும்பத்துலேயும், செல்வ செழிப்போட உள்ள குடும்பத்துலேயும் பிள்ளைங்கள அவங்களுடைய சக்திக்கு மீறி நல்லா சந்தோஷமாக வளர்க்குறாங்க. அவங்க கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி வளர்த்துருந்தாலோ ஒரு சமயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லாமலேயும் சில இடத்துல வளர்க்குறாங்க. அதனால் பிள்ளைங்களை எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் தாய் தகப்பன் சொல்லி வளங்க. பெற்றவங்களை மதிக்க கற்றுக்குங்க. முதல்ல பிள்ளைங்களாக்கி நீங்கள் பிற்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பெற்றவங்கள மதிங்க. மதிக்காமல் இருக்கவே கூடாது. அது பெரிய தவறுங்க. அது தாய் தகப்பன் தான் உங்களுக்கு முக்கியம். அவங்க பாசத்தோடு உங்களுக்கு எல்லாமும் செய்கிறது அவங்க தான். அவங்க பாசம் வைக்கலன்னு வச்சுங்களேன், நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை, உங்கள் லைஃபு வேறு மாதிரி போயிட்டுருக்கலாம். இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களுடைய பாசம் அவங்கள்ட்ட இருக்கணும். மற்றவங்களாம் அப்புறம்தாங்க. உங்கள் மெயின் சகோதரியோட ஒற்றுமையாக இருக்கிறது கஷ்டம். ஆனால் தாய் தகப்பனை மதிக்காமல், ஒற்றுமை இல்லாமல், வேற்றுமையாக நினச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை தாங்க பாதிக்கும். தயவு செஞ்சு அப்பா அம்மா சொல்படி கேட்டு நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துங்க. சந்தோஷமாக இருங்க. பாய்.